அம்மா, தாயே, யாராவது இருக்கீங்களா? சாப்பிட்டு 4 நாள் ஆகுதுமா. 2 இட்லி 2 தோசை. ப்ரோ என்ன ப்ரோ உன்னை பார்த்தா பிச்சைக்கார மாதிரியே தெரியல, பிச்சை எடுத்துனுக்குற. 5-10 தரணும் தான் ஆசை, என்ன பண்றது, என்கிட்டே காசு இல்ல. வீட்டுல ஏதாவது செஞ்சா தரலான்னு பார்த்தா உப்புமா தான் செஞ்சுக்கிறாங்க. வாங்கிட்டே ஏதாவது சாப்பிட இருக்கு. வாங்க ப்ரோ, கூட ஒரு 4 வீட்டுல போய் பிச்சை எடுக்கலாம் வாங்க. ப்ரோ பிச்சை எடுத்து சாப்பிடலாமா? டிகிரி முடிச்சுக்கிறேன், கை காலம் நல்லா இருக்குது, வேலை செஞ்சு சாப்பிடுறேன். உன்ன மாதிரி நான் ஒன்னும் பிச்சை எடுக்கல. போய் வேலை செஞ்சு சம்பாரி போ. ப்ரோ பிச்சை எடுக்கிறேன் கேவலமா பேசாதா. அதோ வரேன் இரு. நீ எவ்வளவு ஒரு மாசம் சம்பாதிக்கிற? 12,000. 12,000? நான் மாசம் எவ்வளவு தெரியுமா சம்பாதிக்கிறேன்? 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு ஏரியால பிச்சை எடுப்பேன். ஒரு ஏரியால ஒரு 60 வீட்டுக்கு ஏரியா இறங்குவேன். எனக்கு ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் டார்கெட். 2,000 ரூபாய் பிச்சை எடுக்காம நான் வீட்டுக்கே போக மாட்டேன். இப்ப என்ன, நான் மாதிரி நல்லா போய் நிறைய இடத்துல போய் ஏரியா பிச்சை எடுக்க முடியல. நீ வேணா கூட சேர்ந்துக்கோ, நிறைய பிரான்சைஸ் எல்லாம் கொடுக்கலான்னு. உனக்கு வேணா ஒரு ஏரியால போட்டு விடுறேன், மாசம் 30,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன். நல்லா பண்ணனா இன்சென்டிவ் தரேன், எக்ஸ்பென்ஸ் காசு எல்லாமே கொடுக்குறேன். ஓகேனா சொல்லு, என் கூட ஜாயின் பண்ணிக்கோ. என்ன ப்ரோ 30,000? இப்பயே வரேன், உள்ள வாங்க. எந்த தட்டி எடுக்கணும் மட்டும் சொல்லுங்க, வாங்க. ப்ரோ அப்படிலாம் உடனே செலக்ட் பண்ற முடியாது. நாளைக்கு மதியம் 12:30 மணிக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பெருமா கோயில் வாசல்ல வாங்க. அங்கதான் பிச்சை எடுத்து இருப்பேன். நாளைக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் 20 days வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். பீச், பார்க், கோயில் வாசல், சர்ச் வாசல், இங்க இந்த எல்லாத்துலயும் பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்கும். அங்க ஃபுல்லா பிச்சை எடுத்து அன்னைய டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்குறேன். அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தா உங்களுக்கு எந்த ஏரியா அலோகேட் பண்ணுவேன். கரெக்டா நீங்க டார்கெட்டை முடிச்சு எல்லாமே பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே கரெக்டா கொடுப்பேன். நல்லா சம்பாதிக்கலாம், லைஃப்ல செட்டில் ஆகலாம். இதாங்க வரும்போது இந்த தட்டை மட்டும் எடுத்து வந்துருங்க, அப்பதான் ஞாபகம் இருக்கும். அப்படியே ஐயோ பிச்சை எடுத்து இன்டர்வியூவா? எப்படி காம்படிஷனா இருக்கும் போலயே. எப்படியே வேலையை வாங்கினோம். மா தாயே. few years later. நீ கோயில் வேற கலெக்ஷனை பாஸ் வேற பார்க்க சொல்லிடுறாரு, என்னன்னு தெரியலையே. குருவே மேல என்ன பண்றீங்க? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்களால தான் குருவே இன்னைக்கு நான் வீடு, காரு, பங்களான்னு வாங்கி என் பையனை ஃபாரின் காமிச்சு சந்தோஷமா இருக்கிறேன். சொல்லுங்க குருவே, எதுக்கு வர சொன்னீங்க? ஹெலிகாப்டர் ஒன்று புக் பண்ணியிருந்தேன். டிராஃபிக் ஹெவியா இருக்குல்ல, 5 நிமிஷத்துல வந்துருன்றானா, இன்னும் வரல. அதான் பாத்துனுக்குறேன். ஊரா ஏரியாவா தெருவா சுத்தி நிறைய காசு சேர்த்து வச்சாச்சு. சேர்த்து வச்ச காசெல்லாம் என்ன பண்ணதுன்னு தெரியல. அதான் அரசியல் இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த விஷயமா தான் பேச கூப்பிட்டேன். ஒரு முக்கியமான விஷயம், நிறைய டிஸ்கஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. நீ என்ன பண்ற, எனக்கு பிஏவா ஜாயின் பண்ணிடு. நெக்ஸ்ட் என்ன நான் பண்ண போறேன்னு சொல்றேன், வா. ஒரு நிமிஷம் தலைவரை, இப்ப நம்ம எப்படி ஜெயிக்கிறது? கொள்கை, கோட்பாடு, வாக்குறுதிகள் இது மாதிரி நிறைய கொடுத்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். நமக்கே ஒண்ணும் தெரியாது பிச்சை எடுத்து விட்டா. ஒரு நிமிஷம் உட்கார, நான் சொல்றத பொறுமையா கேளு. உட்காரு. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்ப்பா, ஒத்துக்கிறேன். அரசியலுக்கு கொள்கை, கோட்பாடு, வாக்குறுதி இது எல்லாமே வேணும். பட் நம்ம மக்களை பத்தி நினைச்சு பாரு. நம்ம ஜேஷ்டன்னு வச்சுக்கோங்க, 3 மாசம் மறந்துடுவாங்கப்பா. நம்ம அந்த அளவுக்கு வாக்குறுதி கொடுப்போம், நம்ம மக்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. இந்த வாட்டி ஜெயிக்கும் கண்டிப்பா. ஜெயிச்சா நமக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது. இப்ப நான் சொல்ற வாக்குறுதியை மட்டும் பாரு, நெக்ஸ்ட் அதான் கொடுக்க போறேன் சில நாட்களுக்கு பிறகு. தலைவரே, நீங்க என்ன பேச போறீங்கன்னு மக்கள் எல்லாம் காத்து நிக்கிறாங்க. சீக்கிரம் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சை கொடுங்க. வணக்கம். அனைத்து மக்களுக்கும் மற்றும் நம் கட்சி தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது மொத்தம் ஒரு